ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நந்தினியும் சூர்யா சாரும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ரெட் கலர் ஹேட்டை போட்டு விட்டு போங்க. அப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சேருவாங்க. ஏன்னா அதுக்கான தருணம் தான் இப்போ வந்துடுச்சு. ரெண்டு பேருமே வந்துட்டு மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அதை நம்ம நந்தினி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம நந்தினி வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சூர்யா சார்கிட்டே கேட்கலாமா, கேட்டால் இல்லை இதெல்லாம் பிரச்சனை ஆகிடுமா, இதை யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாமல் சரி அருணாச்சலையாக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. போயிட்டு ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கேளு நந்தினி, நீ என்ன வேணால் கேட்கலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி சூர்யா சாருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல, அதனால தானே அவர் குடிக்க அடிமையாயினாரு. யாருமே வந்து சாதாரணமாக குடிக்க அடிமையாக மாட்டாங்க. அதுவும் சூர்யா சார் மனசுக்குள்ள நிறைய நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது. அவர் கெட்டவர்லாம் இல்லை, நல்லவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் 24 மணி நேரமும் ஒருத்தரால் குடிச்சிக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கணும். அதனால தான் நான் கேட்குறேன், என் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்ல, இல்லை நந்தினி இதை நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சூர்யா வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. இதை வந்து சுந்தரவல்லிக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் சூர்யா சரியாக சொல்லிட்டேன். சூர்யா வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரவல்லியால் தாங்க முடியாமல் அவளை நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு விபச்சார கேஸில் வந்து அந்த பொண்ணை உள்ள தூக்கி போலீஸ்க்கு காசு கொடுத்து விபச்சார கேஸில் உள்ள தூக்கி போட்டாங்க அந்த பொண்ணை. இது வந்து சூர்யாவுக்கு தெரியாது. நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது வேணிக்குன்னு வந்து சுந்தரவல்லி படிக்கிறா, என்ன இது நீ லவ் பண்ணுற பொண்ணு விபச்சார கேஸில் உள்ளே போயிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சூர்யா கடந்து கதர்னாமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சூர்யாவும் சொல்லிட்டு வந்துடுறான். ஆனால் சூர்யா போய் பேசிட்டு வந்து 2 நாளில் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அங்கே. ஏன்னா அந்த பொண்ணு தப்பே பண்ணலை. கடைசியில் தான் எல்லா உண்மையுமே அவனுக்கு தெரிய வந்தது, இது எல்லாமே பண்ணது சுந்தரவல்லி தான் அப்படின்னு. அதனால தான் அவங்க அம்மாவை பிடிக்காததுக்கு போன ரீசன் வந்து அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால தான் வந்து அந்த பொண்ணை மறக்க முடியாமல் அவன் குடிக்க அடிமையானதும் அப்படின்ட்டு சொல்லவுமே நம்ம நந்தினி கண்ணிலேருந்து தாரையே தண்ணி ஊற்றுது. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் எவ்வளோ வலிக்கும் நம்ம நந்தினிக்கு தெரியும். ஏன்னா அவங்க அம்மா நந்தினியை விட்டு போகும்போது நம்ம நந்தினிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி தானே அந்த பொண்ணு விஷயத்த இருந்திருக்கும். சூர்யா சார் இவ்வளோ பாவம்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஐயா, நான் கூட என்னவோ நினச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக், இவ்வளோ பெரிய சேட் ஸ்டோரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் சூர்யா சாரை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நல்லா பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.